கானா கிங்குன்னு அவரை போய் சொல்கிறாங்க. நான் போன எபிசோடில் கூட சொன்னேன். எப்படி அவரை போய் அந்த மாதிரி இவங்க சொல்கிறாங்கன்னு புரியல. கானா பாடல்கள்லேயே அவ்வளோ ஒரு நல்ல ஒரு மெலடி வைக்கக்கூடிய ஆள், ராகம் பேஸ் பண்ணி பண்ணுறவர். குறிப்பாக எம்எஸ்வி ஐயாவுடைய அடிவருடின்னு நான் சொல்லுவேன். அவருடைய இசையை கேட்டு அதில் இன்ஸ்பயர் ஆகி வந்தவர் தான் நம்முடைய தெனிசை தென்றல் தேவா சார். அவ்வளோ ஒரு நல்ல பாடல்கள் அவர் கொடுத்துருக்காரு. நீங்கள் சொன்ன மாதிரி அவ்வளோ ஹம்பிள் பர்சனாலிட்டி, ரொம்ப டவுன் டு த எர்த் பர்சன். அதனால் அவருடைய பாடல் விஷயமா இன்றைக்கி இதை நம்ம அரங்கேற்றதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம், பெருமையும். ஏன்னா எங்கள் அப்பாவுடைய மிகச்சிறந்த ரசிகர். ஆக்சுவலாக உங்கள் அப்பாவுக்கும் அவருக்கும் நல்ல ஒரு நட்பு இருந்திருக்கு இல்லைங்களா? மிகப்பெரிய நட்புங்க. தேவா சார் வந்து சினிமா வரத்துக்கு முன்னாடி இண்டு மியூசிக்ன்ற ஒரு கம்பெனியில் வந்து நிறைய பக்தி பாடல்கள் பண்ணியிருந்தார். தேவா சார் எவ்வளோ பக்தி பாடல் பண்ணிப்பார் நினைக்கிறீங்க? சும்மா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் ஒரு 500 எனக்கு தெரிஞ்சு 2000 பாட்டு மேலே பண்ணிக்கிறேன். அப்பா, பக்தி பாடல். சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி. இண்டி மியூசிக்ன்ற ஒரு கம்பெனி, வெறும் பக்தி பாடல் ஒன்றுமே எடுக்கிற கம்பெனி. அந்த கம்பெனி ஆஸ்தான மியூசிக் டைரக்டர், அதாவது எல்லாரையும் வச்சு எடுப்பாங்க. பட் மஸ்ட்டு தேவா வச்சு குறைஞ்சபட்சம் மாதம் ஒரு ஆல்பம் பண்ணுவாங்க. அதில் எங்கள் அப்பா, டிஎல் மகாராஜன், சீர்காழி சிவ சிதம்பரம், இப்படிலாம் நிறைய பேர் பாடிருக்காங்க. எல்லாரும் சினிமா எல்லாரும். அதில் எங்கள் அப்பா வந்து ஒரு 3-4 ஆல்பம் தேவா சார் பாடிருக்காரு. அதில் ரொம்ப பேர் சொல்கிற மாதிரி மயிலை கபாலீஸ்வரம் மகிமைன்னு சொல்லிட்டு ஒரு கேசட், கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் பற்றி தேவா சார் இசையில் என் தந்தையார் பாடினது. அப்புறம் நமச்சிவாய நாதம்னு ஒரு மிகச்சிறந்த ஆல்பம் அது. அதில் வந்து ஒரு பாட்டு வந்து நான் ஆல்ரெடி நேரில் பாடி காமிச்சிருக்கேன். அந்த பாடல் வந்து ரொம்ப ஃபேமஸ். எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான ஒரு ஆல்பம் அது தேவா சார் பண்ணதில். ஸோ எங்கள் அப்பா மேலே எப்போவுமே ஒரு பிரியம் தனியாக தேவா சாருக்கு உண்டு.